நாமம் மகிமையடைவதாக. ஒரு பாடலை பாடி நாம் இந்த தவக்கால சிந்தனையை, கொல்கதா என்னும் மலையை நாம் தியானிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை பாடி நாம் செய்தி வேலைக்கு கடந்து செல்வோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதில் நான், மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆண்டவரே, இன்று நீர் பட்ட பாடுகளையும் ஆண்டவரே மற்றும் கொல்கதாவின் காரியங்களையும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலும் காண இங்கு வந்து கூடியிருக்கிறோம். தேவரீர் எங்களை அங்கீகரித்துள்ளோம், எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். நான் அல்ல, நீரே பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை வாசிப்போம். இந்த 3 வசனத்தையும் நாம் 2 பிரிவுகளாக தியானிக்க போகிறோம். வாசிப்போம், ஒருவர் வாசிப்போம். ஆமென். அங்கே அவரை சிலுவையில் இருந்தார்கள், அவரோடு கூட வேறு 2 பேரை மறைந்தார்கள். அந்த இடத்திற்கு பெயர் என்ன பெயர்? கொல்கதா. கொல்கதா கபாலஸ்தலம் என்று சூட்டப்பட்டிருக்கிறது. இன்று நாம் தியானிப்பது என்னவென்றால், ஏன் இந்த பெயர் வந்தது, இயேசுவின் இறப்புக்கு பின் இந்த கொல்கதாவில் இங்கு என்ன நடந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த கொல்கதாவில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சிலுவையில் அந்த கொல்கதா மலையில் அறையப்பட்ட இயேசுவின் உடல் பரலோக பிதாவிடம் சென்ற மணி நேரங்களையும் நாம் தியானிக்க போகின்றோம். 4 பகுதிகளாக நாம் தியானிக்க போகின்றோம். பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கோத்திரம் எத்தனை கோத்திரம் கொடுக்கப்பட்டது? 12 கோத்திரங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது. பார்ப்போம். தேவனால் கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரவேல் தேசம் இந்த மக்களுக்கு. அதுபோல சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தேசமும் இந்த எருசலேம், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் தேசம் என்று நாம் பல ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதத்தில். இங்கே பார்த்தோம் என்றால், ரோமர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை, அதில் உள்ள அனைத்தையும் தம் வசப்படுத்தி கொண்டார்கள். பாருங்க, கிபி 70ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போனார்கள் என்று வரலாறு இருக்கிறது. இதற்கு முன்பாக நடந்த காரியம்தான் இது. ரோமர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை, அதில் உள்ள அனைத்தையும் தம் வசப்படுத்தி கொண்டதால் அங்கு ரோமர்களுக்கு எதிராக எந்த எதிரிகளையும் எதிர்ப்பாளர்களையும் விடமாட்டார்கள் என்பது யுக்தியாக இருக்கிறது. இந்த கொல்கதா மலை மண்டை ஓடு என கூறப்படுகிறது.
இந்த ரோமர்களால் அநேக ஜனங்கள், ரோமர்களை எதிர்த்த ஜனங்கள் கொல்லப்பட்ட இடம்தான் இந்த கொல்கதா என்று கூறப்படுகிறது. இதற்கு மற்றொரு பெயராக மண்டை ஓடு என்றும் சொல்லப்படுகிறது. பார்ப்போமானால் மார்க் எழுதிய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு 27:33 இவைகளில் நாம் கூர்ந்து வாசிக்கும் பொழுது கபாலஸ்தலம் என்றும் கூறப்படுகிறது. இது நமது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்ப்போம் என்றால் ரோமர்கள் சிலுவையில் அறையப்பட்ட உடல்களை அடக்கம் பண்ண விடுவதில்லை, கல்லறைக்கு எடுத்து செல்ல விட மாட்டார்களாம். பார்த்தோம் என்றால் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக விட்டு விடுவார்கள். பாருங்க, அந்த சிலுவையில் தொங்குகின்ற சரீரங்கள் விடிய விடிய எத்தனை நாட்கள் அது பறவைகளால் கொன்று கண்களை கொத்தி உடல்களை கொத்தி தின்னும் வரை அதை தினமும் வந்து பார்ப்பார்களாம். ஆனால் பாருங்க, நம் இயேசப்பாவுக்கு அந்த ஒரு காரியம் நடக்கவில்லை. ஏனென்றால் தேவனின் திட்டம் அங்கு நிறைவேறுகிறது. ரோமனின் இந்த கொடூரமான தண்டனையை சிலுவை சாவு என்றும் கூறப்படுகிறது. இது ரோமருக்கு ஒரு யுக்தியாக, எதிரிகளுக்கு வகுக்கும் ஒரு யுக்தியாக காணப்படுகிறது. அடுத்ததாக இயேசு இறப்புக்கு பின் இந்த இடத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் என்றால், இயேசுவின் இறப்புக்கு பின் இங்கு என்ன நடந்தது என்றால், இயேசு இறந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 4ஆம் நூற்றாண்டில் வருடம் கிபி 306 முதல் 337 ஆகிய ஆண்டுகளில் ரோம பேரரசன் ஒருவன் எழுந்தான். அவன் பெயர் கான்ஸ்டன்டைன். அவன் தாயின் பெயர் ஹெலனா என்பதால் இயேசுவின் கல்லறை மற்றும் கொல்கத்தா என்ற இடமும் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதை வரலாறு கூறுகின்றது. அந்த இடத்தில் கிபி 306 முதல் 337ஆம் ஆண்டு வரை ஆண்ட அரசன் கான்ஸ்டன்டைன், அவனால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தின் பெயர் சர்ச் ஆஃப் செப்பல்ஸ்கர் என்ற தேவாலயம் என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் கிழக்கு பகுதியில் நாம் இன்று நமக்கு வாய்ப்பு இருந்தால் சென்று பார்ப்போம் என்றால், அங்கு இயேசு சிலுவையில் கொன்ற கொல்கதாவையும் கல்லறையும் தெரியும் வண்ணமாக கட்டப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது இந்த கொல்கதாவில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த கொல்கதாவில் அருகில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை உள்ளது. நேற்றைய தினம் அரிமத்தி ஊரான யோசப்பை ஐயா பேசினாங்க. அப்பயே நான் வெளியே இருந்து சொன்னேன், இந்த கொல்கத்தா மலையில் அன்று கொல்லப்பட்ட இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் திருவுடல் அந்த கொல்கத்தாவில் அரிமத்தி ஊரான யோசப்பின் கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரிழை செய்ததால் அந்த கல்லறை இன்று காலியாக உள்ளது. பெரிய காரியமாக இது கருதப்படுகிறது. லத்தீன் மொழியில் இந்த கல்லறையின் பெயர் கபல்சியா என்றும் கல்வாரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது என்று வரலாறு சரித்திரங்கள் கூறுகின்றது. கடைசியாக இயேசு அறையப்பட்ட இந்த நேரம் என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், பாருங்க, யூத கடிகாரம் யூத காலண்டர் ஒன்று, ரோமர்களின் கடிகாரம் ரோம காலண்டர் ஒன்று பிரிக்கப்பட்டுள்ளது. ரோமர்களுக்கு நாம் கடைபிடிக்கும் இந்த மணி நேரங்கள் தான், அதாவது இரவு 12 மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் 12 மணி வரை ரோமர்கள் கடிகாரமும் காலங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யூதர்களின் நாட்காட்டியும் கடிகாரங்களையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வித்தியாசமாக காலை முதல் காலை சன்ரைஸ் டு சன்ரைஸ் என்று அவர்கள் கடிகாரமும் காலண்டரும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு நாம் பார்ப்போம் என்றால் ரோம முறைமைப்படிதான் இயேசு கிறிஸ்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். காலை 9 மணிக்கு இயேசுவை கொண்டு செல்கின்றனர், 3 மணிக்கு முன்பாக அறைகின்றனர், 3 மணிக்கு உயிர் விடுகிறார் என்று நமக்கு தெரிந்த விஷயம். ரோம நாட்காட்டியும் இன்று நாம் ஆசரிக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஜீவனை விட்டார் இந்த கொல்கத்தாவில். இப்பொழுது நாம் வசனத்திற்கு கடந்து செல்வோம். வாசிப்போம் 16ஆம் வசனம். ஆம், யாரிடம் ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பார்ப்போம் என்றால், பிலாத்து போர் சேவகரிடம் மற்றும் தேசாதிபதிகளிடம் ஒப்புக் கொடுக்கிறார். இங்கு நாம் அவரை நினைத்து ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். கன்னத்தில் அவன்
ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார். தள்ளாடி தவந்து களைப்போடு என் இயேசு குருசை சுமந்தே கொல்கதா மலையில் மேல் நடந்தே ஏறுகின்றார். பாருங்க, பிலாத்து கையை கழுவிட்டான். ஆண்டவரை கூட்டிட்டு போறாங்க. இப்பொழுது நாம் பார்ப்போம் என்றால், பிலாத்து ஏன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறதை நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். பதற்றமாக இருந்தது எனவும் காணப்படுகிறது. இந்த பிலாத்துவின் மனைவி மத்தேயு புஸ்தகத்திலும் 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலும் கூறப்படுகிறாள். வேத புத்தகத்திலே மத்தேயு 27:19 2 தீமோத்தேயு 4:2 மட்டும்தான் இந்த பிலாத்துவின் மனைவி பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் குறிக்கப்படுகிற பெயர் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்தவர்களை தான் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிலாத்துவின் மனைவி பெயர் கிளாடியா புரோகோலா. இந்த கிளாடியா புரோகோலா பாருங்க, பிலாத்திட்ட சொல்றாங்க, ஐயா, இவர் எந்த தப்பும் செய்யாத நிரபராதி, இவரை நீ விட்டுடு அப்படின்னு பிலாத்தின் மனைவி சொல்றாங்க. ஏனென்றால் பிலாத்துவின் மனைவி ஒரு அதிர்ச்சியான இயேசுவை குறித்து ஒரு அதிர்ச்சியான கனவு ஒன்று கண்டிருக்கிறாங்க. எப்படின்னா, நீதியின் நாள் அன்று இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதையும் அவர் முன்பாக எல்லாரும் பாவிகள் நரகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தும் முன்னமாக, எப்படி கடைசியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அங்கு ஒரு கோஷம் எழுப்பினது போல ஆண்டவர் நீதியின் நாயகனாக பிலாத்துவின் மனைவிக்கு அந்த கனவுல வந்திருக்கிறாரு. அதனால இந்த பிலாத்துவின் மனைவி ரொம்ப திகில் அடைந்து பிலாத்துவிடம் இவர் நிரபராதி, இவரை ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லிடுறார். பாருங்க, அங்க தேவ திட்டமும் ஒன்று நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பெரிய ராஜா இயேசு கிறிஸ்து தான் என்று புரிந்திராத பிலாத்து ஒரு சத்தியத்தை எழுதுவதற்கே பிதா பிலாத்துவை பயன்படுத்தினார் என்று வேத பண்டிதர் கூறுறாங்க. பாருங்க, பிலாத்து இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திற்குள் வரணும், அந்த காரியங்களாம் எழுதணும்னு பிதாவின் திட்டத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்ப்போம் என்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பன் யார்? மோசே. அந்த மோசேயை வைத்து தேவன் ஜனங்களை மீட்க திட்டமிடுகிறார். தேவன் இந்த ஜனங்கள் நான் தான் தேவன் என்று அறியும்படி அங்கு பாருங்க பார்வோனை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிலாத்துவை பயன்படுத்துகிறார். அங்கு பார்வோனை தேவன் நான் தான் தேவன் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்காக பயன்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்போம், பிலாத்து ஒரு யூதன். பாருங்க, யூதர்கள் மரண தண்டனை விதிக்கக்கூடாது, யூதர்கள் கை எப்பயுமே சுத்தமாக வைக்க வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் கழுவுற மீனில் நழுவுற மீன்மாக சென்று விடுவார்கள். மரண தண்டனை தீர்க்க யூதர்களுக்கு அதிகாரம் இல்லாதிருந்த அந்த சட்டத்தின் நிழலினால் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய ஆசிக்கின்றார். அதுபோல குற்றவாளியாக இருப்பவரிடம் பெரிய குற்றம் காணப்பட வேண்டும் என்பது ஆணை இருந்தது இஸ்ரேல் தேசத்தில். அங்கு பிலாத்து ஒரு வார்த்தை இயேசுவிடம் பார்த்து கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு, நீர் சொன்னபடியே தான் என்று சொல்கிறார். இதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது பாருங்க. இயேசு இப்படி யூதருக்கு ராஜா என்று வாய்மொழியாக சொல்லப்பட்டதும் பெரிய குற்றமாக இது மாறியது. இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் செயலும் இதற்காக தான் காத்திருந்தது. அன்று அப்படி இயேசுவை விடுவிக்க பிலாத்து மனதாயும் இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு சூழ்நிலை என்ன நிலவினது என்று நாம் பார்ப்போம் என்றால், சூழ்நிலை அங்கு பதற்றமாகவும் ஜனங்கள் கூக்குரலும் பெரிய பிரச்சனையும் எழுப்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேத புத்தகத்தில். பாருங்க, பிலாத்துவுக்கு பதவி போய்விடும் என்று ஒரு பயமும் இருந்தது. எனவே பிலாத்து தன் கைகளை
கண்களையும் மறைத்தான். பதவி ஆசைக்காக பிலாத்துவும் இயேசு கிறிஸ்துவை உதறிவிடுகிறான். பிலாத்து இயேசுவின் இரத்த பலிக்கு பயந்து கை கழுவினான் என்று வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் நீதிமானுடைய இரத்தம் என்று அறிந்து பிலாத்து இந்த காரியத்தை விட்டு வெளியேறுகிறான். பிற்பாடு பரபாசை விடுதலை செய்து இயேசுவை வாரினால் அடித்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் இந்த பிலாத்து. தேசாதிபதிகளும் போர் சேவகரும் ஒன்று கூடி அவரின் வஸ்திரத்தை கலற்றி சிவப்பு அங்கியை உடுத்துவிட்டு யூதருடைய ராஜா என்னும் பரியாசம் செய்தனர். எங்களுக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீர். வாசிப்போம், 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபால ஸ்தலத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்ற இடத்திற்கு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கொல்கதா எருசலேம் அருகில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு வெளியே உள்ளது. பாளையத்துக்கு புறம்பே உள்ள இடமாக இது இருக்கிறது. என்னாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரை நாம் வாசித்தோம் என்றால், யாருன்னு வாசிங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரை. அதில் யாருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தம் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும் என்று மோசேயினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, பிரமாணமும் இருந்தது. பாவி ஒருவனை சபையார் எல்லாரும் ஒன்று கூடி மோசையிடம் கொண்டு வருவதை நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோலதான் பாருங்க, கல்லறிய வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இயேசுவும் பட்டணத்துக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே, கபாலஸ்தலம் என்ற பாளையத்துக்கு கொண்டு சென்றார்கள். எதற்காக என்றால் நமக்காக அவர் மரித்தார். அதுபோல புதிய ஏற்பாட்டு பகுதியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை யாரேனும் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:58 நாம் வாசித்து போன்றால் ஸ்தேவானை குறித்து இங்கு கூறப்பட்டு இருக்கிறது. ஸ்தேவானும் பாருங்க, இங்கு 5 பாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னாகும் புஸ்தகத்தில் அவனுக்கு பெயர் துணிகரக்காரன் என்றும், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஸ்தேவான் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனிடத்தில் பாதத்தில் அருகே வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், சவுலை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டது. அதுபோல ஸ்தேவான் இந்த துணிகரக்காரன். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை நாம் வாசித்தோம் என்றால், இஸ்ரவேல் ஸ்திரீயும் ஒரு எகிப்திய புருஷனும் கலப்பு திருமணம் செய்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. அந்த கலப்பு திருமணம் செய்த அந்த ஜோடிக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த தாயின் பெயர் செலோமித் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாமத்தை அவன் நிந்தித்து தூசித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடன் அவன் அன்றாடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை நாம் வேத புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அவனை ஒரு நாள் மோசேயின் இடத்தில் கொண்டு வந்து கர்த்தரின் வாக்கும் வரும் வரை காவலில் வைத்து அவனை, கர்த்தரை தூசித்தவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் சபையார் எல்லாரும் கல்லெறிந்தார்கள் என்று அதில் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது வாசிக்கப்படுகிறது, தெரியப்படுகிறது. பாருங்க, இங்கே ஒரு காரியம் ஒப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் காவலில் வைக்கப்பட்டு பிலாத்து, காயபா, அண்ணா இன்று அநேகரிடம் கொண்டு போகப்பட்டார், காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அதுபோல இந்த செலோமித் அவரின் மகனும் காவலில் வைக்கப்பட்டான். கர்த்தரின் வாக்கு வரும் வரை காவலில் வைக்கப்படுகிறான். அதுபோலதான் இயேசுவும் பிதாவின் கட்டளை வரும் வரை மற்றும் இங்கு பிலாத்து மற்றும் அரசாட்சியில் உள்ளவர்களின் கட்டளை வரும் வரை காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? நமக்காக, நம் பாவத்திற்காக. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யாரென்னும் எடுத்தால் வாசிங்க. லேவியராகமம் 16:21. வெள்ளாட்டு கடாவின் கதையை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. லேவியர் 16:21 நானே வாசிக்கிறேன்.
பாருங்க, இங்கு சகல அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களும் சகல மீறுதல்களையும் அந்த வெள்ளாட்டு கடாவின் தலைமேல் வைத்து ஜெபித்து அந்த வெள்ளாட்டு கடாவை ஆட்கள் வசமாக பாளையத்துக்கு வெளியே அனுப்புகிறார்கள். அந்த வெள்ளாட்டு கடாவை அங்கே கொள்ளலை. ஆனால் இங்கே பாருங்க, இயேசு நமக்காக வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடப்படுகிறார், பாளையத்துக்கு வெளியே அனுப்பிவிடப்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. எல்லாம் நமக்காக, எல்லாம் நமக்காக. அதுபோல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு கொடூரமான ஆகாப் ராஜாவையும் யோசேபேலையும் நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் இருவரும் செய்கின்ற காரியத்தை பார்ப்போம் என்றால், நாபோத் என்ற பக்கத்து வீட்டுக்காரனின் இடத்தை, திராட்சை செடியை, கீரை தோட்டத்தை அவர்கள் பிடிக்க ஆசைப்படுகிறார்கள். உடனே அங்கு ஒரு பிளான் நடக்கிறது. அதாவது நாபோத்திடம் அன்றாடம் அவர்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நாபோத்திடம் 2 பேலியானின் மக்களை அனுப்புகிறாங்க. இவங்க போய் நாபோத்திடம் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து பொய் குற்றச்சாட்டை அவனுக்கு சொல்கிறார்கள். நாபோத் ஒரு அமைதியான ஒரு சுதந்திரவாதி. ஆனால் அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனையும் ராஜாவையும் தூசித்த, அதனால ஜனத்தில் நீ இருக்கக்கூடாது என்று நாபோத்தை கல்லெறிந்தார்கள். இயேசுவும் இவ்வாறு கொல்லப்பட்டார். நாபோத்தை போலவும் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் கொல்லப்படுகிறார். பாருங்க, இந்த 5 பேரும் துணிகரக்காரன், ஸ்தேவான், செலோமித்தின் மகன், வெள்ளாட்டுக்கடா, நாபோத். இந்த 5 பாத்திரங்களும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அடைக்கப்பட்டு கல்லெறியப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இன்று லூக்கா 14:27 வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மிடம் பேசி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருபவன் என் சீசன் என்கிறார். கடைசியாக இந்த கொல்கத்தாவை பற்றி தியானித்த நாம் எபிரேயர் எழுதிய புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிறதை நாம் தியானிப்போம். எபிரேயர் எழுதிய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வசனத்தை ஒவ்வொருவராக வாசிப்போம். இயேசு மறுமொழியாக நம்மிடம் பேசுவதை நான் தியானித்து இங்கே கூற விரும்புகிறேன். எபிரேயர் எழுதிய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாருங்க, இந்த கொல்கத்தாவை தியானித்த நாம், இயேசுவின் பாடுகளை தியானித்த நாம், இயேசுவை கைவிட்டவர்களை தியானித்த நாம், 5 பாத்திரங்கள் பாளையத்துக்கு வெளியே அடிக்கப்பட்டதை தியானித்த நாம், இப்பொழுது இயேசு இந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறதை நாம் தியானிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13 நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை, அதாவது நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசுவின் பதில் இங்கே நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவாகிய நான் என் ஜனமாகிய உனக்கும் உங்களுக்கும் நகர வாசலுக்கு வெளியே பலியாக வெள்ளாட்டு கடாவை போல் பாடுபட்டேன் மகனே மகளே என்கிறார். வாசிப்போம், 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பாருங்க, இது வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் நிந்தைகளையும் நாம் தியானித்து, அன்றாடம் வாசித்து தியானித்து, பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பதிலை பார்ப்போம் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அடுத்தபடியாக 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி. பாருங்க, நிலையான நகரம் மகனே மகளே இந்த உலகில் இல்லை, வரப்போகிறதை நாடி தேடு என்று நம்மளை எச்சரிக்கிறார். அவர் அன்பாக யோவான் எழுதிய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 2:3 நாம் வாசித்தோம் என்றால், யாரேனும் வாசிங்க. யோவான் 14:2-3. ஆமென். ஆமென்.
பாருங்க, நிலையான நகரம் இந்த பூமியில் இல்லை மகனே மகளே. வரப்போகிறதை நாடி தேடு, இயேசுவின் ராஜ்யத்தை நாடி தேடு, உன் நாட்களையும் நேரத்தையும் கழிக்காதே என்று இயேசு கிறிஸ்து இந்த கொல்கத்தா தியானத்தில் இருக்கிற நமக்கு தெரிவிக்கிறார். இயேசுவின் பதில், அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனா? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறியுள்ளார். பாருங்க, நமக்காக ஒரு ஸ்தலம் காத்திருக்கிறது. எனவே இந்த பூமியின் வாழ்க்கையில் நாம் சரியாக வாழ்வோம். 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இல்லை, எபிரேயர் போதும். பாருங்க, இயேசு கிறிஸ்து வசனத்தில், வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டதை பார்ப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பதில், இதை உன்னிப்பாக நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:18 எடுத்து ஒருவர் சத்தமாக வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:18. இதில் இயேசுவின் பதில் நமக்கு ஆறுதல் கூறுகிற காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் இயேசுவின் சிலுவையை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நாம் செய்ய வேண்டியதை இங்கு இரண்டாவதாக சொல்கிறார். 15ஆம் வசனத்தை, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நாம் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் அன்றாட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5:18 இயேசுவின் பதில், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் அநேக ஜெப கூட்டங்களுக்கு செல்வோம், அநேக பாஸ்டர்களிடம் நாம் தலையை கொடுத்து ஜெபிப்போம், அநேகரிடம் நாம் ஜெபிப்போம். எனக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு எனக்கு சொல்லுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்கள கேட்போம், வாட்ஸ்அப்பில் கேட்போம், பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள்லாம் கேட்போம். ஆனால் ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நாம் என் மேலே என்ன சித்தம் இருக்குன்னு நாம் அலைந்து தெரிய வேணாம். ஆண்டவர் இந்த கொல்கத்தா பாடுகளை தியானிக்கிற நமக்கு சொல்கிறார், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், என் நாமத்தினால் பிதாவை கனம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லா பிரச்சனையிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், அப்படி செய்வதே பூமியில் நீங்கள் எனக்கு செய்யும் சித்தம் என்று தேவன் இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் நமக்கு சொல்கிறார். நாம் அதை செய்யணும், ஜெப மாலைகளை செய்ய வேண்டும், பாஸ்டிங் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மளை வறுத்து கொள்ளாமல், தூக்கத்தை இது பண்ணாமல் அமைதியாக அவரே தேவன் என்று அறிந்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தினால் நம் காரியங்கள் எல்லாம் சரியாக விளங்கும் என்று இந்த சிலுவையில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார். 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அன்றியும் நன்மை செய்யுங்கள், தானம் தர்மம் பண்ணுங்கள், மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட தானம் தர்மம் பண்ணுவதை மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கடைசியாக நமக்கு சொல்கிறார். பாருங்க, ஏசப்பா இந்த எபிரேயர் 13 வீட்டில் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. எபிரேயர் 13 12 முதல் 16 வரை நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்று இந்த மாலை நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். பிதாவின் சித்தம் ஸ்தோத்திரம் செய்வதே. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவை குறித்து நாம் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணினோம் என்றால் நம் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கடைசியாக யோவான் 19:18 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோடு இரு பக்கங்களிலும் வேறு 2 பேரையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த தியான பகுதியை 3 வசனத்தை 2 பகுதிகளாக தான் நாம் பார்த்தோம். இந்த 3வது வசனம் புனித வெள்ளி என்று 2ஆம் வார்த்தையாக நாம் தியானிப்போம். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் முன்னிலைவாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டீரே,
நேசிக்கின்றேன் ஐயா உங்களை. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக என்னையும் எங்களையும் பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறவே பாடுபட்டீர் கர்த்தாவே. நீர் எங்களை பார்த்து, மகனே மகளே, உன் நிந்தையையும் உன் சிலுவையும் சுமந்து என்னிடம் வா என்கிறீரே கர்த்தாவே. நிலையான நகரம் இங்கே இல்லை. பாவத்தினாலும் உலக ஆசையினாலும் இங்கே அழிந்து விடாதே மகனே. பரலோகில் அநேக வாசஸ்தலம் பிதாவின் வீட்டில் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு விருந்து உண்பர் என்று. ஆண்டவரே, அந்த இடத்திற்கு நாங்களும் வர வேண்டும். இந்த கொல்கத்தா தியானத்தில் ஆண்டவரே உங்களோடு நீர் பேசினீர். எபிரேய புஸ்தகத்தில் நீர் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க கர்த்தாவே. அதற்காக உம்மை கூடான கூடி சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலிகள் உமக்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கு இந்த ஆலயத்திற்கு இப்பொழுது வந்து இந்த வசனத்தை என்னோடு தியானித்த ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வழிநடத்துங்க என்று நான் ஜெபிக்கிறேன், சோதரிக்கிறேன். மீத உள்ள காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென்.